எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு செல்ஃப் செக், நம்மளுக்கான ஒரு செல்ஃப் செக் எதை நோக்கி அப்படின்னா, நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்க்கு இடையே நம்ம பண்ணக்கூடிய ஒரு எவாலுவேஷன் பாயிண்ட்டாக இதை எடுத்துக்கலாம். எதற்காக அப்படின்னா, இன்றைய டெக்னாலஜிக்கல் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கிற இந்த உலகத்தில் நம்மளுடைய சும்மா ஒரு ஜென்ரலாக நம்மளோட சேட்டோ இல்லை நம்மளோட ஃபோன் கால்ஸோ குயிக்காக அதை பற்றி ஒரு எண்ண ஓட்டம் எடுத்து பார்த்தோமே ஆயின், நம்ம க்ளோஸ் சர்க்கிள் அல்லாது சொல்கிறேன். இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம அப்பா அம்மா கிட்ட இல்லை வேறு ஒருவர்கிட்ட நம்ம கணவன் மனைவி இடையே ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ பெருசாக எதுவும் அஜெண்டா இருக்காது. அதை தாண்டி ஒரு செகண்ட் சர்க்கிள்குள்ளே நம்ம போகிறப்போ எதுவுமே ஒரு நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், அவர்களின் நலனை மாத்திரமே கருதி நம்ம அவங்கள பற்றி செக் பண்ணுறதுக்காக மட்டும் ஃபோன் செய்து பார்த்தோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுக்குள்ளே நம்ம எழுப்பிக்கணும் அப்படின்னு நான் இந்த தருணத்தில் ஆசைப்பட்றேன். இது எல்லாருக்குமே பொருந்தும்னு நான் சொல்ல. இன்னமும் மற்றவர்களின் நலனை விசாரிப்பவர்கள் இருக்கின்றனர். மற்றவர்கள் மீது அவர்களை விட அதீத அக்கறை கொண்டு எல்லாரையும் அவர்களுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்பவர்களும் எப்பொழுதும் உண்டு. இது ஒன்றும் தவறான ஒரு போஸ்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு செல்ஃப் ரிமைண்டர். ஏன்னா நம்மளுக்கான ஒரு வாழ்வியல் முறை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, மற்றவங்க கிட்ட நம்ம போய் பேசும்பொழுதே நம்ம ஹாய் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பிறகு பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது கேட்கணுமோ இல்லை விசாரிக்கணுமோ அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு காலோ மெசேஜஸோ பண்ணுற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோன்ற ஒரு சின்ன ஒரு இடுக்கன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த விஷயம் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் நகர்த்துதோ அப்படின்னும் எனக்குள்ள ஒரு தாழ்மையான கருத்து ஏற்படுது. இப்போ இது அல்லாது ஒரு வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்மளுடைய இருக்கக்கூடிய உற்றார் உறவினருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத நலன் விசாரிப்பதற்காக மாத்திரமே நம்ம ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு பிங் இல்லை ஒரு அலைபேசி கால் இதை பண்ணோமே ஆயின், நம்மளுடைய உறவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த சுமூகமானது பலப்படுதல் அப்படின்றது இன்னும் ரொம்ப இட் வில் டைட்டன் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் எனக்குள்ள ஒரு தாழ்மையான கருத்து உண்டு. இப்போ நம்ம பொதுவாக நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்க்ரோலிங் இது எல்லாத்தையும் எடுத்து போய் நம்மளுடைய சேட்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னாவே முக்கால்வாசி எதர் நம்ம ஒரு ஃபார்வேர்ட்ஸ் அனுப்பியிருப்போம், இல்லை எதை பற்றியாவது நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருப்போம். அப்படி தான் நகருதே தவிர ஒருவரை பர்டிகுலராக போய் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒன்று நடந்ததே அது இப்போ சால்வ் ஆகிடுச்சா, சரி ஓகே நலமாக இருக்கிறீர்களா. ஏன்னா இது அன்றைய காலத்து ஃபார்மேட். லெட்டர் நலமறிய ஆவல்ன்றதுக்காகவே லெட்டர் எழுதுவாங்க. அதோட அந்த ஒரு மாதத்துக்கான அத்தனை தகவல்களும் அதில் வரும். இது பரிமாற்றம் பண்ணக்கூடியது லாங் டிஸ்டன்ஸில். ஒருவேளை பக்கத்தில் இருக்காங்கன்னா அவர்கள் பார்த்துட்டு வீடு எல்லாம் அலசி என்ன எல்லாம் நலமாக இருக்காங்களா என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. எதுவுமே விஷயம் இல்லைனாலும் கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு போல காலங்கள் உண்டு. இப்போ அதற்கான நேரமின்மை காரணமாக நம்ம ஒருவரை அணுகும் பொழுது எதுவும் நம்மளுக்குள்ள ஏதோ ஒன்று கேட்கணும்னாலோ தெரிஞ்சுக்கணுன்னா மட்டுமே நம்ம அணுகக்கூடிய ஒரு காலமாக இது மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும், மேலும் என்றென்றும் ஏன்னா மனிதர்களால் தான் இந்த உலகம் பிணைத்து கிடைக்கிற அவர்களுடைய அதீத அறிவு, சிக்ஸ்த் சென்ஸ் இதை நோக்கி தான் அந்த ஒரு அடிப்படையில் இது அடுத்ததாக செவன்த் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில் இது போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் நம் இடையே ஒரு அழகான ஒரு எப்பொழுதும் போல இந்த உலகம் இயங்குவது அன்பின் பால் மட்டும்தான். அந்த அன்பை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை அதால் சுழல வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த செல்ஃப் செக்கை நாம் செய்து பார்க்கணும்னு
எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.